நடிகரும் தேமுதிக தலைவருமான விஜயகாந்த் காலமானதையொட்டி முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரிடம் அவருடைய அனுபவங்களை கேட்கலாம். சபாநாயகராகவும் மற்றும் சட்டமன்ற உறுப்பினராகவும் சட்டமன்றத்தில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாருடன் அவர் இணைந்து பணியாற்றி இருக்கிறார். அவருடைய திரையுலக வாழ்க்கை, அரசியல் வாழ்க்கை குறித்து முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரிடம் கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம். மறைந்த விஜயகாந்த் தொடர்பான உங்களுடைய அனுபவங்கள் மற்றும் கருத்துக்களை பற்றி பதிவு செய்யுங்க சார். கேப்டன் என்று தமிழ்நாட்டு மக்கள் அனைவராலும் அன்புடன் அழைக்கப்படுகின்ற என்னுடைய பாசத்திற்கு அன்பிற்கும் இனிய சகோதரர் திரு விஜயகாந்த் அவர்கள் 150க்கும் மேற்பட்ட திரைப்படங்களை நடித்து கலைத்துறையிலே முத்திரை பதித்தவர். அரசியலிலும் ஒரு பிரதான எதிர்கட்சியாக தமிழக சட்டப்பேரவையில் சிறப்பான முறையிலே பணியாற்றி தன்னுடைய அரசியல் கடமை நிறைவேற்றியவர். நான் அறிந்தவரையில் என்னுடைய நீண்ட நாள் நண்பரும் இனிய சகோதரமான அருமை சகோதரர் திரு விஜயகாந்த் அவர்கள் நான் சட்டப்பேரவை தலைவராக இருந்த காலகட்டத்தில், அப்போது பிரதான எதிர்கட்சி தலைவராக இருந்தவர்கள், ஒரு சட்டப்பேரவை நடத்துவதிலே எனக்கு முழு அளவு ஒத்துழைப்பு கொடுத்தவர் என்றால் அது இன்றைக்கும் நான் நினைத்து அதை பெருமைப்படுகின்றேன். அந்த அளவிற்கு என்னுடைய அறைக்கு வரும்போதெல்லாம் ஒரு இன்முகத்தோடு, அதாவது பேரவைத் தலைவர் அறைக்கு வரும்போதெல்லாம் இன்முகத்தோடு வருவார். மிகவும் ஒரு ஜோவியலாக பேசக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஹியூமரஸ் கொண்ட ஒரு பண்பாளர் என்று சொன்னால் அது மிகையாகாது. அது மட்டுமில்லாமல் குறித்த நேரத்திலே, அதாவது ஒரு முன்வரிசையில் இருக்கின்ற தலைவர் எல்லாம் பேசுவதற்கு அதிக நேரம் நான் கொடுத்து கூட என்னுடைய அறையிலே அன்றைக்கு பிரதான எதிர்கட்சி தலைவர் வரும்போது என்னிடத்துல கேட்பார், இன்னைக்கு பேரவைத் தலைவர்களே எவ்வளவு நேரம் நான் பேசுவதுக்கு அனுமதி கொடுப்பீங்க? நான் சொல்லுவேன், உங்களுக்கு நான் அது நேரம் கொடுக்க முடியாது, அதனால நீங்க எவ்வளவு நேரம் வேணாலும் பேசுங்க, அதை பத்தி எனக்கு மாறுபட்ட கருத்து இல்லைன்னு சொல்லுவேன். அந்த வகையில அவர் கவன ஈர்ப்பு தீர்மானம், ஒத்துழைப்பு தீர்மானம், மாநில பிரச்சனைகள், தொகுதி பிரச்சனைகள், கேள்வி எழுப்புதலும் சரி, ஒரு அளவுக்கு அறிவுபூர்வமான அந்த கேள்விகள், ஒத்துழைப்பு தீர்மானங்கள், கவன ஈர்ப்பு தீர்மானங்களும் கொடுத்து விவாதத்துக்கெல்லாம் எடுக்கப்பட்டதெல்லாம் இன்றைக்கும் என்னுடைய அந்த மனக்கண் முன் நிழலாடுகின்ற ஒரு நிலையிலே தான் இன்றைக்கு நான் நின்று கொண்டிருக்கின்றேன். எனவே அவருடைய அந்த கடமை என்பது சட்டமன்ற கடமை மட்டும் இல்ல, கலைத்துறையிலும் கூட மிகுந்த ஒரு கடமையாற்றுவர். சிறு சம்பவம், அதாவது ஒரு விரும்பத்தகாத சம்பவம் அன்னைக்கு அந்த பேரவைத் தலைவர் அந்த சூழ்நிலையில் இன்னைக்கு ஆளுங்கட்சிகள் எதிர்கட்சிகள் பிரச்சனைகள் கூட அவர் பிற்காலத்திலே அது குறித்து வருத்தம் தெரிவித்தது உண்மையிலேயே ஒரு பெருந்தன்மையை காட்டுகிறது. எனவே அந்த வகையில் ஒரு அரசியல் ஒரு பெருந்தன்மை மிக்கவராகவும், அதே போன்று ஒரு பண்பாளரும், பல ஒரு இனிமையான குணம் கொண்டவரும், பாசத்தோடு இருக்கக்கூடியவருமான கேப்டன் என்று நம்மால் அழைக்கப்படுகின்ற அருமை சகோதரர் விஜயகாந்த் மறைந்தார் என்ற செய்தி ஒரு அதிர்ச்சியும் வேதனையும் தரத்தக்க செய்தியாக இருந்தாலும் கூட இன்றைக்கும் அவர் தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் இருக்கின்றார்கள், மக்கள் மனதில் இருக்கின்றார்கள், தேமுதிக தொண்டர்கள் மனதில் இருக்கின்றார்கள். எனவே எல்லோரும் மனதிலும் குடிக்கொண்டிருக்கின்ற அவருடைய அந்த வாழ்நாளிலே, அதுவும் ஈகை குணம் என்றது எல்லோருக்குமே வராது. ஆனால் ஈகை குணம் அவ்வளவு அளவுக்கு நாடி வருவதற்கு எல்லா விதமான உதவிகளும் செய்யக்கூடிய அளவுக்கு வல்லம் பெற்றவர். இல்லத்திற்கு சென்றாலும் கூட முதலில் அவர் கேள்வி கேட்பது என்ன சாப்பிட போறீங்கன்னு தான். அது மாதிரி பல முறை இல்லத்திற்கு தேர்தல் காலங்களில அவருடைய இல்லத்திற்கு ஒரு கழகத்தின் சார்பாக நாங்கள் சென்றதுண்டு. அந்த காலகட்டத்திலாம் கூட அவர் எங்களை ஒரு புன்முறுவலோடு, ஒரு இன்முகத்தோடு, ஒரு விருந்து உம்பல் என்ற அந்த அடிப்படையில் ஒரு உபசரித்தது நிச்சயமாக என்றால் மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சியாகத்தான் நான் கருதுகிறேன். அப்படிப்பட்ட எல்லா வகையிலும் ஒரு சிறந்த குணம் கொண்ட ஒரு மாமனிதர் என்றுதான் சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர் இன்றைக்கு இல்லை என்ற அந்த ஒரு கருத்தை நம்மால் ஏற்க முடியவில்லை. எனவே அவர் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றுதான் நிச்சயமாக நான் சொல்ல வேண்டும். அந்த வகையிலே அவர் இழந்து வாழும் தமிழக மக்களுக்கும் ஒரு பெரிய பேரிழப்பு, அவர் குடும்பத்திற்கும் பேரிழப்பு. தேமுதிக தலைவராக சிறப்பான முறையிலே கட்சியை வழிநடத்திய அவர் தொண்டருக்கும் ஒரு பெரிய ஒரு இழப்பாக தான் நிச்சயமாக நான் கருத முடியும். அவருடைய குடும்பத்திற்கு, தேமுதிக தொண்டருக்கு எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை
நீண்ட ஒரு கனசெய்தியத்தோடு தெரிவித்துக் கொள்கிறோம். சட்டமன்ற பணிகளிலும் மற்றும் சபாநாயகராக நீங்க பொறுப்பேற்றிருந்த போதிலும் மற்றும் தனிப்பட்ட முறையிலும் அரசியல் அப்பாற்பட்டு தனிப்பட்ட முறையிலும் உங்களோடு அவருக்கு இருந்த அந்த அன்பு மற்றும் இருவருக்கும் இடையே இருந்த அந்த பழக்க வழக்கங்கள் பற்றி நினைவுகளை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. அவர் நடித்த திரைப்படங்கள்ல உங்களுக்கு பிடித்த திரைப்படங்கள் மற்றும் உங்களுக்கு கவர்ந்த திரைப்படங்கள் பற்றி ஏதாவது நினைவு கூற முடியுமா சார்? நிறைய படங்கள் நம்ம சொல்லலாம். அதாவது ஒரு சமூகத்துக்கு, அதாவது ஒரு நல்ல கருத்துக்களை பதிய வைக்க வேண்டும் என்பதில் அவர் நல்ல படங்கள் எல்லாம் அவர் கொண்டு வந்திருக்காரு. அந்த வகையில பார்த்தீங்கன்னா அவருடைய படங்கள் குறை சொல்ல முடியாது. எல்லா படமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல திரைப்படங்களும் நிறைய படம் பார்த்துருக்கேன். எனவே அந்த அடிப்படையில் ஒரு கலைத்துறைக்கும் ஒரு பெரிய இழப்பாகத்தான் இன்னைக்கு கலையுலக நண்பர்கள் இன்னைக்கு ஃபீல் பண்றாங்க. எல்லோருக்கும் பெரிய இழப்பாகத்தான் நிச்சயமாக நான் சொல்ல முடியும். ஓகே சார். திரைத்துறை தொடர்பாகவும் அரசியல் பணி தொடர்பாகவும் அவர் ரிஷிவந்தியம் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் போதா அல்லது விருத்தாசலம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் போதா அந்த நீங்க பணியாற்றும் போது அவர் தொகுதி கோரிக்கைகள் பற்றி குறித்து ஏதாவது நினைவில் இருக்கா சார் உங்களுக்கு? நிறைய விவசாயிகளை பற்றி, தொழிலாளர்கள் பற்றி, அவ்வப்போது தமிழ்நாட்டில் நிலவுகின்ற அந்த பிரச்சனைகள் குறித்தெல்லாம் அரசுடைய கவனத்துக்கு கொண்டு வருகின்ற வகையில ஒரு தீர்மானம் ஒரு கவனஈர்ப்பு தீர்மானங்கள், அதே போல கேள்விகள்லாம் அவர் எப்போதுமே கொடுப்பாரு. அதனால நானும் அது ஒரு பிரதான எதிர்கட்சியின் அடிப்படையில், அது மட்டும் இல்லாம முழுமையா சட்டப்பேரவைக்கு ஒரு ஒத்துழைப்பு கொடுக்குற நிலையில அவருக்கு எல்லா விதமான வாய்ப்புகளும் கொடுக்கப்பட்டது. அது இன்னைக்கு என் மனக்கண் முன்னே நல்வாடி கொண்டிருக்கிறது. நன்றி சார். விஜயகாந்த் தொடர்பாக அரசியல் மற்றும் திரைத்துறை அனுபவங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு ஜெயக்குமார் அவர்களுக்கு மிக்க நன்றி சார்.